Trips to Malaysia, Kuala Lumpur and Langkawi for just 19,999. Book now with KVG Trips. We make happy holidays. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. போர் வந்து இட் வாஸ் ஃபோர்ஸ்ட் ஆன் கைப்பற்றணும்னு நம்ம போல தயார் நிலையும் கூட நம்மளது கம்மியாக தான் இருந்தது. இருந்தும் 2 மாதத்துலேயே இதை நம்ம வெற்றியை அடைஞ்சது ஒரு பெரிய இது. அதுக்கு மெயினாக ஆஃபீஸர்ஸோட லீடர்ஷிப் ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்கலாம். கார்களோட ஹைட்ஸை வந்து அவங்க கேப்சர் பண்ணி அந்த ஹைட்ஸ் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதை நம்ம ரீகேப்சர் பண்ணணும். 527 உயிர்களை நம்ம இழந்துட்டோம். கேஷுவலிட்டிஸ் வந்து 1363. மலை பிரதேசத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நேரத்தில் நைட்டில் என்ன குளிர் இருக்கும். ரெண்டாவது ஒன்றுமே கொஞ்சம் ஒரு 5 அடி 10 அடிக்கும் ஒன்றுமே தெரியாது. ரெண்டாவது டார்ச் அடிச்சுட்டு நம்ம போக முடியும். உணவுன்றது ஒரு முக்கியத்துவமே இருக்காது. உணவோட முக்கியம் நம்ம கூட இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, அடிபட்டா என்ன ஆகிறது, பக்கத்தில் இருக்கவங்களை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது. அமெரிக்கா நாடுகள்லாம் பார்த்தா அவங்க வந்து அந்த வெப்பனோட தைரியத்தில் அவங்க சண்டை போடுறாங்க. நம்ம வந்து எக்யூப்மெண்ட்டோட சப்போர்ட்டும் கூட கம்மியாக இருந்தது. நம்மளோட வீரர்களோட வீரம் தான் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இது வந்து எடுத்துக்காங்க. நம்மளோட உயிரை பணையம் வச்சு அவங்க நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்குவாங்க. ஆனால் அவங்க என்னென்னா இந்தாங்க உங்களோட பாடிஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாலும் எங்களோட ட்ரூப்ஸே இல்லை, எங்களோட பீப்புளே இல்லை அப்படின்ட்டு ஓன் பண்ணவே இல்லை. அவங்களுக்கும் நம்ம வந்து போர் வீரருக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம் அந்த மரியாதையோட இந்த நம்ம மறியல் பண்ண இது உலக நாடுகளே பார்த்து. ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர் ஜான் பிரின்ஸ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் தினேஷ். இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட அந்த போர் இன்றளவும் பேசப்படுற அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு. அந்த வாரில் உங்களுடைய பங்களிப்பு என்ன நடந்தது சார்? இது ஒரு முக்கியமான வருஷம். என்னென்னா 25 வருஷம் முடிவடைகிறது. ஒரு ஸ்பெசிஃபிக் பேர் கொடுத்துருக்குறாங்க, ரஜத் ஜெயந்தின்னு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. இந்த போர் வந்து நம்ம தேசத்துக்கு ஒரு திருப்பு முனைன்னு கூட சொல்லலாம். பாகிஸ்தான் ஆர்மி ட்ரெயின்டு டெரரிஸ்ட்டு நம்மளோட ஹைட்ஸ், கார்களோட ஹைட்ஸை வந்து அவங்க கேப்சர் பண்ணி அந்த ஹைட்ஸ் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதை நம்ம ரீகேப்சர் பண்ணணும். அவங்க 3 மே 1999, 25 வருஷத்துக்கு முன்னால் அவங்க உள்ளே வந்தாங்க. அதை நம்ம கஷ்டப்பட்டு 2 மாதம் 3 வாரம் 2 நாள் இவ்வளோ நாளில் வந்து 26 ஜூலை இதை நம்ம வெற்றி கண்டு அவங்களெல்லாம் நம்ம திருப்பி அமைச்சோம். அவங்க ஹைட்ஸ் எல்லாம் அவங்க கேப்சர் பண்ண ஹைட்ஸ் எல்லாம் வந்து முக்கியமான பகுதிகள் இல்லையா? ஆமாம், டோலலிங் ஹைட்ஸ், டைகர் ஹில், பட்டாலிக் செக்டர், கார்கில் செக்டர், இந்த மாதிரி ஒரு செக்டரில் ஹைட்ஸில் வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணாங்க. நம்மளோட ஒரு ஆடு மேய்க்கிறவர் அதை கண்காணித்து அதை பார்த்து நமக்கு வார்னிங் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அட்டாக் பண்ணோம். இதில் வந்து மெயினாக நம்ம ரொம்ப கேஷுவலிட்டி சஃபர் பண்ணோம். 527 உயிர்களை நம்ம இழந்துட்டோம். கேஷுவலிட்டிஸ் வந்து 1363 இவ்வளோ கேஷுவலிட்டிஸ் நம்மளுக்கு ஆயிருக்கு. பரம்வீர் சக்ரா, அப்புறம் மாவீர் சக்கரன்ற விருதுகள் அவங்களோட தியாகத்துக்காக கொடுத்ததெல்லாம் இது உண்டு. இந்த போரோட முக்கியத்துவம் என்னென்னா ரொம்ப நாளாக நம்ம வந்து ஒரு போருக்கு ஃபேஸ் பண்ணாமல் நம்ம இருந்தது. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஷாக்காக வந்து வந்தது. அது இந்த போர் வந்து இட் வாஸ் ஃபோர்ஸ்ட் ஆன் அஸ். நம்ம வந்து அவங்கள கைப்பற்றணும்னு நம்ம போல தயார் நிலையும் கூட நம்மளது கம்மியாக தான் இருந்தது. இருந்தும் 2 மாதத்துலேயே இதை நம்ம வெற்றியை அடைஞ்சது ஒரு பெரிய இது. இப்போ நீங்கள் போர்களெலாம் பார்க்கலாம். இஸ்ரேல் போராக இருக்கட்டும், இல்லை ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், எல்லாம் 2 மாதம் 3 மாதம் 2 நாளில் எடுத்துருவோம் அப்படின்லாம் பேசிட்டு இப்போ 2 வருஷமோ 1 வருஷமோ போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம வந்து நம்ம தயாராகாத ஒரு போரில் நம்ம போய் நம்ம அதில் ஈடுபாடாகி அதுவும் ஹைட்ஸ் இப்போ இதெல்லாம் இவங்கெல்லாம் பண்ணுறது பிளெயின்ஸில் பண்ணுறாங்க. நம்ம ஹைட்ஸில் பண்ணி 2 மாதத்துலேயே டாக்டிக்ஸ்ன்ற ஒரு இதை நம்ம மாற்றி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மியோட இன்வால்மெண்ட்டோட நம்ம வந்து இந்த வெற்றியை நம்ம கைப்பற்றணும். இது இல்லாமல் மற்ற தேசங்களோட இன்வால்மெண்ட், இது அமெரிக்காவோட தேசம் பார்த்தா அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல. அவங்க மோஸ்ட்லி பாகிஸ்தானுக்கு தான் டாக்டிக்ஸ் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த இன்வால்மெண்ட்டையும் நம்ம ஒரு 2 மாதத்தில் எடுத்து நம்ம வெற்றி அடைத்தோம். இதுதான் இந்த போரோட ஒரு முக்கியமான சகாப்தம். ஆனால் அந்த ஒரு தருணத்தில் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பெரிய வார சந்திக்க போகிறோன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஒரு போர் இருக்குது, அந்த போருக்கு நம்ம தயாராகலை, ஆனால் இந்த போரை நம்ம எதிர்கொள்ளணுன்ற பணியில் இறங்கியிருப்பாங்க. உள்ளே போன பிறகு ஒருத்தவங்களும் அவங்களுடைய பிரச்சனையை நேரில் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் இருந்த பகுதிகள் என்ன, அப்போ என்ன மாதிரி சூழ்நிலை அங்கே வந்து நிலவ ஆரம்பிச்சு? இந்த போருன்னு பார்த்தா இட் வாஸ் ஃபோர்ஸ்ட் ஆன் அஸ்ன்னு நான் முன்னால் சொல்லியிருந்தேன். தயார் நிலைமையில யாருமே இல்லை. போர் வந்தோன்னே எல்லாம் அங்கே மூவ் ஆகி அப்போ தயாரானது தான். சிறு நாளில் இது நம்ம வெற்றி அடைஞ்சோம்னா அதுக்கு மெயினாக ஆஃபீஸர்ஸோட லீடர்ஷிப் ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்கலாம். வெறும் ஆஃபீஸர் இல்லாமல் ஒரு ஜேசிஓ மிடில் லெவல் லீடர்ஷிப், ஹவல்தார் அவங்களோட லீடர்ஷிப்பும் இதில் வந்து ஒரு பெரிய பகுதி ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது வீரம்னா ரா
பிரேவரி. அமெரிக்கா நாடுகள்லாம் பார்த்தா அவங்க வந்து அந்த வெப்பனோட தைரியத்தில் அவங்க சண்டை போடுறாங்க. நம்ம வந்து கங்கோரஸ்ன்னு ஒருத்தர் ஷூவும் கூட அவுத்துட்டு மலை மேலே நெட்டக்குத்தில் இருக்க மலையில் ஏறி அவர் போனார். வெறும் ஒரு நாட்டோட தேசப்பற்றமோ இல்லை அந்த பேஷனோ இந்த பிரேவரின்ற வீரமும் இதுதான் இது வந்து காட்டுது ஒழிய எக்யூப்மெண்ட்டோட விக்டரியோ இல்லை எக்யூப்மெண்ட்டோட சப்போர்ட்டும் கூட கம்மியாக இருந்தது. ஆனால் நம்மளோட வீரர்களோட வீரம் தான் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இது வந்து எடுத்து காமிக்குது. லீடர்ஷிப், அந்த வீரம் இருக்கும்போது அந்த லீடர்ஷிப். ரெண்டாவது டீம் ஸ்பிரிட், இன்ஃபென்ட்ரி யூனிட்டோட டீம் ஸ்பிரிட். ப்ரிப்பரேஷன் இல்லாத போதும் அந்த ஒரு தைரியத்தோட அங்கே இருக்க கமாண்டிங் ஆஃபீஸருக்கு உற்சாகம் கொடுத்தாங்க. நீங்கள் தைரியமாக வாங்க, நம்ம மேலே நம்ம வந்து அடுத்த நாள் காலையில் நம்ம டீ குடிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு ஜேசி இருந்தார். வெளிச்சம் இல்லாத ஒரு மலையில் ஏறி அந்த விக்டரியை இது பண்ணுறதுக்கு இது ஒரு மெயின் ரீசனாக இருக்கல வீரம். ரெண்டாவது டெக்னிக்கல் சப்போர்ட்ன்றது ஏர்ஃபோர்ஸோட டெக்னிக்கல் சப்போர்ட் ரொம்ப இதாக இருக்குது. ஆர்மியோட ஆப்ரேஷன்ஸ் நம்ம ஆப்ரேஷன் விஜய்ன்னு சொன்னோம். பாகிஸ்தான் அவங்க ஆப்ரேஷன் பதர்ன்னு பேசினாங்க. நம்ம ஏர்ஃபோர்ஸோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ஆப்ரேஷன் சஃபேத் சாகர் அப்படின்ட்டு அது வெள்ளை இருக்க ஸ்னோ மவுண்டன்ஸில் வந்து அவங்களோட கரெக்டான சப்போர்ட், கரெக்டான நேரத்தில் பம்பார்ட்மெண்ட். ஏன்னா கொஞ்சம் பின்னால் பண்ணிட்டா நம்ம ட்ரூப்ஸ் அங்கே போயிருக்கோம். அவங்க கரெக்டான நேரத்தில் அந்த பங்கர்ஸை பம்பார்ட் பண்ணனால தான் நம்மளும் இந்த விக்டரியை ஹாசில் பண்ணலாம் எடுத்தோன்னு நம்ம சொல்லலாம். அதனால ஏர்ஃபோர்ஸோட க்ளோஸ் கோஆர்டினேட்டட் சப்போர்ட், க்ளோஸ் ஏர் சப்போர்ட்டும் நம்மளோட வீரமும் இதோட முக்கியமான ஒரு இதை நம்ம சொல்லலாம். இந்த நேரத்தில் வந்து ஒரு பிரிசனர் ஆஃப் வார் லெஃப்டினன்ட் நச்சிகேதாவை வந்து அவங்க கைப்பற்றினாங்க. ஒரு கோர மரணம் அவர் அடைஞ்சார். அவரையும் நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். நம்மளோட விக்ரம் பத்ரா இந்த மாதிரி பிவிசியோட அவரோட இது பண்ணோம். அதனால் ஏர்ஃபோர்ஸோட ரோலும் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நேவியும். இப்போ நான் என்னோடய ரோல் கேட்டிங்கன்னா, நான் வந்து வெஸ்டர்ன் பார்டரில் இருந்தேன். ஏன்னா இங்கே வந்து இந்த ஹைட்ஸ் அவங்க விடாதனால நம்ம கவுண்டர் ப்ரெஷர் நம்ம போட்டோம். வெஸ்டர்ன் பார்டரில் நம்ம ட்ரூப்ஸ் மூவ் பண்ணோம். இப்போ நானும் பீஸ் லொக்கேஷன்லேருந்து அந்த பார்டர்ஸில் டேங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 1-2 நாள் நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே ஊடுருவர் தான் இருந்தோம். நீங்கள் இங்கே விடலைன்னா நம்ம அங்கே ஊடுருவோம், அங்கே போயிடலாம். கவுண்டர் பேலன்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம அது பண்ணோம். அதே மாதிரி நேவியும் இந்த கடலில் போய் அவங்களும் கராச்சி போர்ட்டை அட்டாக் பண்ணுறதா ரெடியாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரெஷர்ஸ் நம்மளோட முப்படைகளும் இணைந்து அந்த ப்ரெஷர் கொடுத்தது. ஃபாரினோட ஹெல்ப் இருந்தும் இல்லாமலும் இருந்தது. இதெல்லாம் தான் இதோட முக்கியம். இது ஆனால் ஒரு குறுகிய காலத்தில் டெக்னாலஜி இல்லாத நேரத்தில் இந்த வாரம் வந்து நம்ம வின் பண்ணது ஒரு முக்கியத்துவம், மிகப்பெரிய வாராகவும் அமைஞ்சு அந்த வாரில் வந்து உலக நாடுகள் எல்லாமே இந்தியா எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்ற விஷயத்தை உணர ஆரம்பித்தாங்க. அங்கே ஆர்மி ஆஃபீஸர் மாட்டி பாகிஸ்தான் அதாவது எதிரணிக்கிட்ட மாட்டி அவங்கள சித்திரவதை பண்ணி கொலை செய்யப்பட்ட சமூகம். ஆமாம், நம்மளோட ஆஃபீஸர்ஸையும் அவங்க வந்து சுட்டு அவங்களோட இதில் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அவங்களோட பாடிஸையும் கூட அவங்க எடுத்துகிட்டு போக மறுத்துட்டு பாகிஸ்தான். நம்ம எவ்வளோ கேட்டு நம்மளோட ட்ரூப்ஸ், அதாவது நம்மளோட பாடிஸ் இருக்கும்போது நம்மளோட உயிரை பணையம் வச்சு அவங்க நம்ம ரிட்ரீவ் பண்ணிட்டு வருவோம். ஆனால் அவங்க என்னென்னா, இந்தாங்க உங்களோட பாடிஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னதும் கூட அவங்க மறுத்து அவங்க எடுக்காமல் அவங்க ஓன் பண்ணவே இல்லை. எங்களோட ட்ரூப்ஸே இல்லை, எங்களோட பீப்புளே இல்லை அப்படின்ட்டு ஓன் பண்ணவே இல்லை. அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு டீசென்ட் பரியல், ஒரு போர் வீரருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதையோட நம்ம பரியல் பண்ணி இது உலக நாடுகளே பார்த்து. இந்த வாரண்ட் இருந்தாலும் அதுக்கு நடுவில் ஒரு மனிதாபிமானம் நம்மளோட இந்தியன் ஆர்மிக்கோ நம்ம இந்தியன் ட்ரூப்ஸோ இல்லை நம்ம கண்ட்ரிக்கிட்ட இருந்தது. இது ஒரு முக்கியத்துவமான இது. ரெண்டாவது லீடர்ஷிப்னு சொல்லப்போனால் விக்ரம் பத்ரான்றோட எக்ஸாம்பிள், அவர் பேர ஒரு படமும் கூட எடுத்தாங்க. அது தனி ஒரு இடத்துல இருக்குது. தில் மாங்கே மோர்ன்ற ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குது. அது அவர் பாப்புலரைஸ் பண்ணார். ரெண்டாவது அவர் கூட இருந்த மற்ற ஆஃபீஸர்ஸ் ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் அவர் மோட்டிவேட் பண்ணார். இது மாதிரி ஒரு க்ளோஸ்ட் வார், அந்த ஒவ்வொரு யுத்தத்துக்கும் நம்ம ஒவ்வொரு சின்ன அந்த வார் அந்த டேஸை வந்து ஒன்றுக்கு மேலே ஒவ்வொரு பெரிய சாப்டரோ ஆராய்ச்சி நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக இருந்தது. பகல் பொழுதில் எப்படி இருக்க போகுது சுச்சுவேஷன்றது ஓரளவு பார்த்துடலாம், கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கலாம். ஆனால் நைட் டைமில் அந்த வார் சினாரியோவில் நீங்கள் இருக்கும்போது எப்படி சார் இருந்தது? இப்போது வார்ன்றது வந்து காலையில், ஏன்னா காலையில் வந்து நம்ம வந்து எனிமியோட சைட்டில் இருப்போம். அதனால் மோஸ்ட்லி மார்னிங்கில் வந்து மூவ்மெண்ட்ஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம வந்துட்டு மூவ்மெண்ட்ஸ் பண்ணோம்னா தூங்கி யாரும் ரெஸ்ட் எடுக்க போகிறதில்ல, எல்லோரும் அலர்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் மூவ்மெண்ட்ஸும் இந்த நைட்டில் தான் இது பண்ணுவாங்க. மலை பிரதேசத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நேரத்தில் நைட்டில் என்ன இருக்கும்? குளிர் இருக்கும். அந்த குளிர். ரெண்டாவது ஒன்றுமே கொஞ்சம் ஒரு 5 அடி 10 அடிக்கும் ஒன்றுமே தெரியாது. ரெண்டாவது டார்ச் அடிச்சுட்டு நம்ம போக முடியாது. டார்ச் அடிச்சுட்டு போனால் எனிமீஸ்க்கு தெரிஞ்சிடும் நம்ம இங்கே இருக்கிறோன்ட்டு. அதனால
வெறும் கோஆர்டினேஷன், சவுண்ட் கோஆர்டினேஷன். மார்னிங்கில் வந்து ஒரு ரெக்கானசன்ஸ் பண்ணி ஒருத்தர் போய் எப்படி இருக்குது, எந்த வழியில் போனால், எங்கே கல் இருக்குது, எங்கே போகணும், அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி சூழ்நிலையை மனசில் வச்சுட்டு மனப்பாடமாக வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி போகிறது, நைட்டில் போகிறது தான் வார். நடக்கிறது வந்து நார்மல் ரோட்லேயோ இல்லை ரோடு பக்கத்தில் இருக்க மண்ணில் நடக்கிறது இல்லை. இது நம்ம ஒரு மலை பிரதேசத்தில் எல்லாமே ஹைட்டும் இருக்கும், கல் இருக்கும். மூணாவது சில பாம்பு மாதிரி அந்த மிருகங்கள் இல்லை ஊடுருவுகிற இன்செக்ட்ஸ் அதெல்லாம் கூட இருக்கும். இதுவும் ஒரு எதிரி, குளிர் ஒரு எதிரி, ரெண்டாவது அந்த டெரெயின் ஒரு எதிரி, அப்புறம் பாகிஸ்தானோட பொம்பார்ட்மெண்ட் இது ஒரு எதிரி, லைட் இல்லாதது இருட்டு ஒரு சேலஞ்ச். இது வந்து நம்ம யாரும் விஷுவலைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லாம் எடுக்கும்போது காலையில் எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு அவங்க கூட பேசுகிறது வெறும் இந்த ஹீரோயிசம் தான் பார்ப்போம். அந்த எப்படி அதை அச்சீவ் பண்ணுறாங்கன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இதில் பக்கத்தில் என்ன இருக்குன்னு கூட தெரியாத அளவு ஒரு டார்க்னஸில் ஒரு ஹில்ல இருக்காங்கன்னா அப்போது போராடுறதுக்கு உணவுன்றது ஒன்று தேவைப்பட்டிருக்கும். எப்படி அவங்க எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாங்க, இல்லை சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? உணவுன்றது ஒரு முக்கியத்துவமே இருக்காது. 2 நாள் 3 நாளாக சக்கரைப்பாரா ஏதாவது ஒன்று எடுத்து வெறும் எனர்ஜி கொடுக்கறது, அது மட்டும் தான். இது உணவோட முக்கியம். நம்ம கூட இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, அடிபட்டா என்ன ஆகிறது, பக்கத்தில் இருக்கவங்களை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது. இதில் நம்ம இந்த மலை பிரதேசத்தில் யாரோ ஒரு கேஷுவல்ட்டி ஆயிடுச்சு, அவங்களை எப்படி கீழே எடுத்துகிட்டு வரணும். ஒரு வண்டி வந்து அவங்கள வந்து தூக்கிட்டு வராது, முடியாது. அதெல்லாம் அவங்க ஸ்ட்ரெச்சரில் வச்சு எடுத்துகிட்டு வருது. இதெல்லாம் தான் மோர் சேலஞ்சஸாக இருக்கும் இல்லையா. வயிற்றில் ஒரு பசியை பற்றி யாருக்கும் தெரியும். வெறும் அந்த எனர்ஜியில் நம்ம போயிட்டு இருக்கணும், அந்த விக்டரியை அச்சீவ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கோலில் தான் இருப்போம் இல்லையா. மற்றதெல்லாம் மனசில் நம்மளுக்கு தோணாது. நாட்டுப்பற்று இருக்கும்போது சாப்பாடெல்லாம் ஒரு மேட்டராகவே இல்லை. நாட்டுப்பற்று, அப்புறம் யூனிட்டோட பேர் இஸ்ஸத்துன்னு சொல்லுவோம். யூனிட்டோட இஸ்ஸத்து பஞ்சாப்லாம் சொல்லுவோம். போயிட்டு யாரும் அந்த காலத்தில் சொல்லுவோம் முதுகில் அடிபடக்கூடாது அப்படிலாம். நம்ம அது போனோமா அது வெற்றி தான் எடுத்துகிட்டு வரணும். அதே ஒரு குறிக்கோளாக தான் இருப்போமே ஒழிய மற்றதெல்லாம் இதாக இருக்கும். ஈவன் ஃபேமிலியும் அந்த நேரத்தில் மறக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வரும். அப்போது ரொம்ப டெத்து, சில சமயம் புல்லட்ஸ் எல்லாம் பக்கத்துல எல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் அந்த டைமில் தான் ஒரு ஃபியர் அப்படி வரும். ஆனாலும் அது பக்கத்தில் இருக்க இந்த டீம் சப்போர்ட்டில் வந்து அதெல்லாம் மறைஞ்சு எப்படியோ நம்ம அந்த கோல் அச்சீவ் பண்ணுற ஒரு எய்ம் தான் இருக்கும். எதிரி யாருன்னு தெரியும், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியும். அதை நோக்கி நம்மளும் அந்த எதிரியை கைப்பற்றுறதுக்காக அவர் எதிர்கொள்கிறதுக்கு டைரெக்டாகவே போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது எதிரி நேருக்கு நேர் சந்திக்கும் போது அந்த சினாரியோவே ஒரு மாதிரி ஆண்டிங்காக இருக்குல்ல சார். எப்படி இருக்கும் சார் கரெக்டாக அவங்க சந்திக்கிறது? நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே நம்மளுக்கு தெரியும் நம்ம ஆளுன்ட்டு. அப்போது பக்கத்தில் இருக்கவங்களே தெரியாத போது எதிரி எப்படி கண்ணுக்கு தெரியும்? எதிரி கண்ணுக்கு தெரியாது, எங்கே இருக்காருன்னே தெரியாது. அவங்க எதாவது மிஸ்டேக் பண்ணி எதாவது ஃபயர் பண்ணும்போது அந்த லைட் வரும்போது தான் அது தெரியுமே இல்லையா. அந்த டைரக்ஷன் பார்ப்பீங்க. டைரக்ஷன் ஜென்ரலாக இருக்கும், ஆனால் எதுவுமே ஒரு கைடன்ஸ் இல்லாமல் ஒரு நம்ம என்ன சொல்ல யூகத்தோடு போகிறதுல தான் அந்த இது இருக்குதே வழியா. அங்கே உட்காண்ட்ருக்காரு, நம்ம ஏம் வச்சு அவங்க ஷூட் பண்ணுறோம். அந்த மாதிரி இதில் வந்து மலை பிரதேசத்தில் அந்த மாதிரிலாம் நடக்காது. பிளெயின்ஸ்லன்னா தூரத்துலேருந்து நம்ம இது பண்ணலாம். பீரங்கியோட அதுவும் நம்ம கரெக்டாக அடிக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஹைட்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாம். அது ஒன்று ஒரு கிரவுண்ட் அடித்தோன்னா அதுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்து அப்புறமேல அதை சரி பண்ணுறது தான் வரும். இப்போ நம்ம எப்படி இங்கே ஒரு 10 ஸ்டெப்பு நடக்கிறோமோ, 10 இல்லை 20 ஸ்டெப் 30 ஸ்டெப் எடுக்கிறது அங்கே 2 ஸ்டெப் எடுக்கிறதுக்கு சமானம். ரெண்டாவது ஹைட்டில் ஏறுறது. அதனால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி ஒரு சந்தேகமே இருக்க முடியாது. அண்ட் நம்ம ட்ரூப்ஸ் ஒன் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கம்மியான ஆக்சிஜன் மேலே இருக்கிறது அது ஒரு பெரிய தனி சேலஞ்ச். ஓகே, ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேரில் அது ஒரு தனி சேலஞ்ச். இது எவ்வளோ பெரிய மாற்றங்களை வந்து சார் இந்தியா ஜெயிச்ச பிறகு? இது ஒரு நல்ல கேள்வி. இதுலேருந்து லெசன்ஸ் லேர்ன்ட்டுன்றது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மற்ற தேசத்து மேலே நம்ம ஜாஸ்தி ரிலே பண்ண முடியாது. ஏன்னா என்ன ஆச்சுன்னா, பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா டேசிட் சப்போர்ட் கொடுக்குறது எப்படின்னா, நம்ம வந்து ஜிபிஎஸை ஃபாலோ பண்ணி கிரவுண்ட் பொசிஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி நம்ம மிசைல்ஸ் ஏவுகணை அனுப்பிச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது வந்து அவங்க கொஞ்சம் டிகிரீஸில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால எங்கே நம்ம ஏம் பண்ணுறோமோ அந்த இடத்துல அடிக்கிறது இது ஒரு பெரிய சேலஞ்சாக போச்சு. இந்த நேரத்தில் இஸ்ரேல் நம்மளுக்கு வந்து கை கொடுத்துச்சு. அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் பாட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பாட்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க அது கூட வந்து வெறும் 60 பாம்ஸ் தான் வந்துச்சு. அதுக்கு மேலே அவங்களால கொடுக்க முடியல. இது கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம வந்து பரமாணு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், அதாவது நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணதுனால பேன் வந்து நம்ம மேலே இருந்தது. அதனால் அமெரிக்கன் கிட்ட நம்ம ஒரு ஒப்பந்தம் ஆயும் அவங்க வந்து அந்த வெப்பன்ஸ் கொடுக்கறது ஒரு பேனில் இருந்தது. அதே பேன் இஸ்ரேல் மேலே இருந்தது. ஆனால் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவோட நண்பனாக இருந்தும் அவங்க சொல்லி ஜாஸ்தி கேட்காம அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பாட்ஸ் கொடுத்தாங்க. பாட்ஸோட 60 பாம்ஸ் தான் கொடுத்தாங்க. ஆனால் அதோட என்ன சேலஞ்சுனா, 60 பாம்ஸ்னால் சீக்கிரம் தீந்துடும். அதனால நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் இன்ஜினியூட்டி என்ன பண்ணாங்க, மிராஜோட பாம்ஸ் எடுத்து
இந்த பாட்ஸோட டைரக்ஷன் சொல்லுதோ, அதை பாட்ஸில் வந்து கேமரா மாதிரி நம்ம பார்க்கலாம், அது சொல்லுதோ அதில் வந்து மிராஜோட பாம்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க, நம்மக்கிட்ட இருந்த பாம்ஸ். இது ஒரு பெரிய இனோவேஷன் அவங்க பண்ணாங்க. இது வந்து ஏர்ஃபோர்ஸ் பண்ணிச்சு. இந்த மாதிரி நியூ டெக்னிக்ஸை நம்மளே எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணோம். அது இன்ஜினியூட்டிக்கு நிறைய சான்சஸ் நமக்கு இருந்தது. ரெண்டாவது லெசன்ஸ் லேர்ன்ட் என்னென்னா, இப்போது இந்த மாதிரி ஜிபிஎஸ்ல அவங்க மாற்றதுனால அப்போ வந்து நம்ம கண்ட்ரி டிசைட் பண்ணிச்சு நம்மளே ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் வைக்கலான்ட்டு. அப்படி வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம் தான் இன்றைக்கி வந்து நாவிக் ஐசின்னு இருக்குது, நேவிகேஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டலேஷன். அப்படின்றப்போ எப்படி நம்ம ஃபாரினோட ஜிபிஎஸ் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறோமோ, இனிமேல் நம்மளோட ஜிபிஎஸ் நம்மளோட நாவிக் ஐசியை நம்ம யூஸ் பண்ணி அதில் நம்ம டைரக்ஷன்ஸ் எடுக்கலாம். நம்ம கண்ட்ரோலில் இருக்கனால யாரும் அதை மாற்ற முடியாது. அதே மாதிரி மற்ற ஏவுகணையும் ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் தயார் பண்ணுற நிலைமைக்கு நம்ம வந்துட்டுருக்குறோம். அதாவது இதோட முக்கியமான அவுட்கம் என்னென்னா தான் ஆத்ம நிர்பர்தா. அதாவது நம்மளே நம்மளோட வெப்பன்ஸை நம்ம பண்ணணும். நம்மளோட ட்ரைனிங், மென்னோட ட்ரைனிங்கோ, நம்மளோட ஆஃபீஸர் ஜேசிஓஸ் ஜவானோட ட்ரைனிங்கில் நம்ம வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கோம். அதில் பெரிய மாற்றம் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வர தேவையில்லை. ஆனால் நம்ம எக்யூப்மெண்ட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வீக்னஸாக இருந்ததுனால நம்மளே அதை பண்ணலான்ற ஒரு எடுத்ததுனால உன்னோட முக்கியமான அவுட்கம் வந்து நாவிக் ஐசி ஜிபிஎஸ் மாதிரி வருது. ரெண்டாவது ஒரு அவுட்கம் வந்து நம்மளோட ஆத்ம நிர்பர்தான்னு சொல்லலாம். நீங்கள் அந்த வாரில் இருந்திருக்கீங்க, மெடல் அதுக்காக வாங்கியிருக்கீங்க. இத்தனை வருஷங்கள் கடந்து பார்க்கும்போது எப்படி சொல்லுங்கள்? அப்படின்னு ஒரு சென்டிமெண்டெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. அந்த இடத்துல இருந்தோம், ஒரு கடமையை பண்ணணும். கார்கில் ஹைட்ஸில் இல்லைனாலும் நம்ம வெஸ்டர்ன் பார்டரில் நம்ம இருந்தோம், ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருந்தோம். இன்ஃபேக்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்போ நம்ம கிராஸ் பண்ணி ஃபாரின் சாயிலுக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்தோம். எண்ட் கோல் அது நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தோம் அப்படின்றது ஒரு பெருமையாக இருக்குது. அதனால் வெஸ்டர்ன் பார்டரோ நார்தர்ன், அண்ட் இன்ஃபேக்ட் நான் கார்கில் லேலனா போஸ்டட் ஆகிருக்கேன். அது எவ்வளோ கஷ்டம்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கூட நான் விசிட் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் அங்கே பண்ண சாக்ரிஃபைஸ்க்கு நம்ம கண்ட்ரி பீப்புளோ மீடியாவோ ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணதுக்கு, நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் நினைக்கும் போது இன்னமும் பெருமையாக இருக்குது. நம்மளும் ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரிபியூஷன் நம்ம கண்ட்ரி கொடுத்துருக்குறோன்ட்டு. ஸோ ஓவரால் ஒரு முக்கியமான நினைவு நாள், அது இந்தியாவை உலக நாடுகளே மிரண்டு போய் பார்த்த ஒரு நாள். கார்கில் வார் வந்து 25 ஆண்டுகள் நிறைவு நடந்திருக்கு. இதை பற்றி உங்கள் கூட பேசினதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. ரொம்ப நன்றி. நன்றி தினேஷ், நன்றி. Explore Malaysia, Kuala Lumpur and Langkawi for just 19,999. Book now with KVG Trips. We make happy holidays. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil.